Hi students, now let us see the economic growth and development. Economic growth and development. Uh, as per the economics Amartya Sen, economic growth is one aspect of economic development. Also, United Nations see it like this. Economic development focuses not only on men's materialistic need, but it focuses on overall development or rise in its living standard. ஸோ எக்கனாமிக் க்ரோத் அப்படிங்கிறது வந்து நம்ம இவ்வளோ நேரம் பார்த்ததெல்லாம் என்னது எக்கனாமிக் க்ரோத்தில் வந்து மணி ப்ராசஸ் நம்மளுடைய இன்கம் அதை வச்சு எப்படியெல்லாம் நம்ம வந்து க்ரோத் ஆகிருக்கும் நம்ம டெவலப் ஆகிருக்கும் அப்படி சொல்லியிருந்தது லாஸ்ட்டு செக்ஷனில் பார்த்தோம். இப்போது என்னென்னா நம்மளோட லிவிங் ஸ்டாண்டர்ட் ஹியூமனுடைய லிவிங் ஸ்டாண்டர்டை பொறுத்து எக்கனாமிக் க்ரோத் வந்து டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்கனாமிக் க்ரோத் இட் இஸ் த quantitative measures which considers the rise in the output produced in an economic or nation in a particular period in its monetary value. The key parameters of economic growth in any economic or its gross domestic product GDP and gross national product, which helps in measuring the actual size of an economy. For example, we say GDP of India is 2.8 trillion USD and ranked 6th in global whereas GDP of the United States of America 19.3 trillion USD and ranked 1. It shows how much the productions of goods and services has increased compared from last year in the quantitative manner. It has parameters to measure and few of them are human resources. They are natural resources, advancement in technology, capital formation, political and social and economic factors. ஸோ நமக்கு வந்து என்னது மெஷர்மெண்ட் வந்து ஹியூமன் ரிசோர்ஸஸ் வச்சு இதில் நம்மளுடைய க்ரோத் என்ன அப்படி சொல்லிட்டு கன்சிடர் பண்ணுறாங்க அப்படி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய க்ரோத் இந்தியாவுடைய ஜிடிபியோடைய க்ரோத் அப்படின்னு பார்த்தா 2.8 ட்ரில்லியன் யூஎஸ்டினா டாலர் அதில் சொல்கிறாங்க. அதே அமெரிக்காது வந்து 19.3. ஸோ நமக்கும் இவங்களுக்குமே எவ்வளோ வாஸ்ட் வித்தியாசம் பார்த்தீங்களா, 17 பாயிண்ட் கிட்ட நமக்கும் அவங்களுக்கு டிஃபர் ஆகுது. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்காங்க, நம்ம வந்து 6th பிளேஸில் இருக்கோம். ஸோ இது எல்லாமே எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, நாட் ஓன்லி த ஜிடிபி ஆஃப் த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மட்டும் கிடையாது, அது இல்லாமல் ஹியூமன்ஸ் ரிசோர்ஸஸ் அவங்களோட லிவிங் ஸ்டாண்டர்டை வச்சும் அவங்க பொலிட்டிக்கல் சோஷியல் எக்கனாமிக் டெக்னாலஜி எல்லாத்தையும் வச்சு தான் மெஷர் பண்ணுறாங்க. எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் a broadly picture of an economic which takes into account an increase in productions level or output of an economic along with an improvement in the living standard of its citizens. It focuses more on socio-economic factors rather than the just quantitative increase in productions. Economic development is the qualitative measuring which measures improvement in technology, labor, reformers, rising living standards, border institution changes in an economic. Human Development Index HDI is apt tool to measure the real development in an economic. இப்போது எக்கனாமிக் க்ரோத்துக்கும் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படி சொல்லிட்டு நமக்கு ஒரு டேபிள் காலம் கொடுத்துருக்காங்க. டெஃபினிஷன்ஸ் மீனிங் இட் இஸ் த பாசிட்டிவ் குவான்டிட்டிவ் சேஞ்ச் இன் த அவுட்புட் எக்கனாமிக் இஸ் த பர்டிகுலர் டைம் பீரியட். இது ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட்லேயே சொல்லிடலாம் எக்கனாமிக் க்ரோத் என்ன சொல்லிட்டு. எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னா இட்ஸ் கன்சிடர்ஸ் த ரைஸ் ஆஃப் த அவுட்புட் அண்ட் எக்கனாமிக் அலாங் வித் த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் த HDI index which consider as a rise living standard, advancement in technology and overall happiness index of the nation. ஸோ ஓவராலாக அதில் இருக்க இன்புட் வச்சு தான். ஸோ இந்த மாதிரி இந்த டேபிளர் காலம் இருக்குது பாருங்கள், இதை நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்க டிஃப்ரென்ஸ் புரியும். நெக்ஸ்ட்டு டெவலப்மெண்டல் பாத் பேஸ்ட் ஆன் த ஜிடிபி
and employment. In the development path of India, it first undertook the policy of closed trade. This was to give a thrust to domestic industries and reduce the independence of foreign products and companies. Trade and interactions with the output world remains limited. This outlook continued till 1991 when India finally decided to open its broadly to free trade and liberalize its economic by allowing foreign companies to enter the Indian company. So in 1991 அப்புறம் தான் இந்தியாவில் வந்து என்ன பண்ணாங்க, ஃபாரினர்ஸ் வந்து நம்மக்கிட்ட ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஒப்பந்தம். அதுக்கு முன்னாடி வந்து ஆல்ரெடி நம்ம ட்ரேடிங்கால தான் நம்ம நாடு வந்து என்னாச்சு, சுதந்திரம் எழுந்துச்சு சொல்லிட்டு நம்ம அதில் கொஞ்சம் டிஸ்ட்ரக்டிவாகவே இருந்தோம். ஒரு லிமிட்டடுக்கு மேலே யாரும் வந்து ட்ரேடிங் பண்ணக்கூடாது அப்படி இருந்துச்சு. ஆனால் 1991 அப்புறம் நிறைய அவுட்லுக்காக இந்தியாவோட டெவலப்மெண்ட்டுக்காக நம்ம என்ன பண்ணோம், நிறைய ஃபாரின் கொலாபரேஷன் கம்பெனிகளோட ட்ரேடிங் பண்ண ஆரம்பித்தோம். The trust was given to the employment generations under the 5 years plan. This was to make up the rising populations and lacking jobs and observe the increased workforce size. Rural development was also given importance in India. For the important constitute it was of the Indian landscape. இதனால வந்து என்னது 5 years plan அப்படி சொல்லிட்டு 5 ஆண்டு திட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க இல்லையா ஜவஹர்லால் நேரு. ஸோ திஸ் இஸ் கால்ட் டெவலப்மெண்ட் பிளான்ஸ். இந்த மாதிரி நிறைய பிளான் மூலயமா என்ன பண்ணாங்க, நம்மளோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டு அதை வந்து ஃபாலோ பண்ணாங்க. பாவர்ட்டி அவேஷன்ஸ் கேம் டு அண்ட் கொரோலியர்ஸ் ஆஃப் த ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பார்ட் ஆஃப் த டெவலப்மெண்ட் பார்ட் ஆஃப் இந்தியா. இதனால நிறைய பாவர்ட்டி ஏழ்மையில் நம்ம நாட்டை விட்டு போயிடுச்சு. நம்ம நல்லா டெவலப் ஆகிற கண்ட்ரியாக மாறிக்கிட்டே போனோம். The public sector was given significant independence. Private companies and industries were subjected to strict regulations and standards. It is believed that the government was the sole protector of the people and could work towards social welfare. ஸோ இதனால் ப்ரைவேட் கன்சர்னும் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி அதை இதெல்லாம் க்ரோத்துக்காக ஹெல்ப் பண்ணாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி யாரோட கவர்மெண்ட்டோட ரூல்ஸும் சேர்த்து ஃபாலோ பண்ணாங்க. அந்த சோஷியல் வெல்ஃபேரோடு அவங்களுடைய ஒர்க்கை கண்டினியூ பண்ணாங்க. இந்தியா ஹேஸ் சஸ்டெயின் ரேபிட் க்ரோத் ஆஃப் ஜிடிபி அண்ட் மோஸ்ட் ஆஃப் த லாஸ்ட் 2 decades. Has per capita income have doubled in 12 years. 12 yearsல நம்மளோட பெர் கேபிட்டா வந்து டபுள் மடங்காச்சு. எதனால, ஃபாரின் கம்பெனிஸ்லாம் ட்ரேடிங் பண்ணதால நம்மளுடைய கண்ட்ரி வந்து மிடில் இன்கம் கண்ட்ரி கேட்டகரியில் டெவலப்டாகி போயிடுச்சு. லைஃப் எக்ஸ்பென்சரி அண்ட் பர்த் 65 years அண்ட் நம்மளுடைய லைஃப் வந்து அதிகப்படியான வாழ்நாட்கள் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஆயுட்காலம் வந்து 65 yearsஆக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ப்ளஸ் 44% ஆஃப் சில்ட்ரன் அண்டு 5 or மால் nourished. அதாவது இப்போ 44% பிள்ளைகளில் வந்து 5 பிள்ளைங்களுக்கு வந்து என்னது ஊட்டச்சத்தான உணவு இல்லாதால நெளிஞ்சிருப்பாங்க அப்படி சொன்னாங்க. த லிட்ரேசி ரேட் ஆஃப் த பாப்புலேஷன் ஏஜ் 15 years அண்ட் above is only 63% compared to the 71% figure of the lower middle income countries. ஸோ நம்மளோட லிட்ரேச்சியும் என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிடுச்சு. 15 வயசுக்குள்ளே படிக்காதவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ஆகிட்டாங்க. படித்தவங்க 71% இருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய டெவலப்மெண்ட்டை காட்டுது அப்படி சொல்கிறாங்க. India has followed a different path of development from many other countries. India went more quickly from agriculture to service that trend to the less tightly regulated than heavy industries. There are some emerging manufacturing gains in the Indian economic. Factors supporting Indian development. Indian developmentக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, the fast growing populations of working age. There are 700 million Indians under the age of 35 and demographic look good for Indian growth is next 20 years at last. நம்ம வந்து 700 million இந்தியன்ஸ் வந்து இதனால் பயன்பெற்றாங்க. 35 வயசுக்கு மேலே எல்லாருக்குமே வேலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் வந்துச்சு. 20 yearsல நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்துட்டோம். நெக்ஸ்ட் 20 yearsல இதை விட ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிடுவோம் அப்படி சொல்லிட்டு கருதுகிறாங்க. நெக்ஸ்ட்டு the populations from 58% to 64% over the last 2 decades. நம்மளுடைய 2 decadesனால் 50 வருஷம், ஒரு 50 வருஷம் தான் decadesனு சொல்லுவாங்க. அப்போ 2 decadesனால்
நூறு வருஷங்களாக நம்மளோட இது வந்து என்னது பாப்புலேஷன்ஸ் ஒர்க்கிங் எல்லாத்துலேயுமே நம்ம இன்க்ரீஸ் ஆகி 64% கிட்டே வந்துட்டோம். India has a strong legal system and many English language speakers. This has been a key to attracting inward investment from companies such as those specializing in information technology. இதில் மெயின் இன்னொன்று காரணம் என்ன, நம்ம இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ் வந்து நிறைய பேர் இந்தியாவில் இருக்கிறதால ஃபாரினர்ஸ் வந்து நம்ம கம்பெனிங்களை வந்து இங்கே ட்ரேட் பண்ணுறது அவங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா அவங்களோட லாங்குவேஜ் நமக்கு தெரிஞ்சிருந்ததால் ஃபாரின் கொலாபரேஷன்ஸ் இங்கே அதிகமாக இருந்ததால் வேஜ் காஸ்ட் ஆர் லோ இன் இந்தியா அண்ட் இந்தியா ஹஸ் மேட் ஸ்ட்ரைட் இன் ரீசன்ட் years in closing some of the productivity gap between here and other countries at later stage of development. India's economy has successfully developed a highly advanced and attractive cluster of business in the technology space. Technology spaceல வந்து இந்தியா என்ன ஆயிடுச்சு, டெவலப்டாக மாறிடுச்சு. இதுதான் இந்த இதில் சொல்ல வராங்க. For example, the witness of rapid emergency of Bangalore as a hub for global software business. External economic of scale have deepened their competitive advance in many related industries. ஸோ நம்மளுடைய சாஃப்ட்வேரில் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கிற நம்மளுடைய இதில் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா எது, பெங்களூர். நம்மளுடைய நேஷனில் இந்தியாவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் சாஃப்ட்வேரில் வந்து பெங்களூர். ஸோ இது டோன்ட் ஃபர்கெட் திஸ். Let us see next topic afterwards. Thank you, children.